என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் 2026 எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ எடுத்த உடனே நம்ம எந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர்மெண்ட்ஸில் நிறைய இருக்குது. சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்க்கிள்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ நம்ம கொஷின்ஸ் எதுவுமே சால்வ் பண்ண போகிறது கிடையாது. சர்க்கிள்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா என்னெல்லாம் படிக்கணும், எந்தெந்த ஃபார்முலாஸ்லாம் முக்கியம், அப்புறம் நான் ஃபார்முலா ஷீட்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம லைவ் கிளாஸில் தான் மோஸ்ட்டாக கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட கேட்டுக்கலாம், கிளாஸ் அப்போயே கேட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டாபிக் நம்ம லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சர்க்கிள்ஸில் என்ன தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் டைரெக்டாக கொஷின்ஸை சால்வ் பண்ணோன்னா நிறைய பேருக்கு புரியாது. எந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ரிவிஷன் சர்க்கிளோட மெஷர்மெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா சர்க்கிள்ப்பா நம்மளால் ரெண்டு இடத்துல பார்க்க முடியும். ஒன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிலையும் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் சர்க்கிள் இருக்குது. பட் மெஷர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பேஸ் பண்ணது எல்லாமே ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ், இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஜாமெண்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா கார்டு, டேஞ்சன்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ். ஓகேவா? கார்டு எப்படி இருக்கணும், டேஞ்சன்ட் எப்படி இருக்கணும், டிகிரி பேஸ் பண்ணது, இது எல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் வரும். மெஷர்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா, ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள், ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ஸ்கொயர், அப்போது அதோட ஏரியா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் எங்கே கேட்பாங்கன்னா மெஷர்மெண்ட்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறது மெஷர்மெண்ட்ஸோட சர்க்கிள்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுப்பா மெஷர்மெண்ட்டோட சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும்னா பேசிக்காக ரெண்டு ஃபார்முலா இருக்கும் சர்க்கிளில். ஓகேவா? ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும், பை ஆர் ஸ்கொயர். ரெண்டாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் 2πr. ஓகேவா? ஸோ மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க, இந்த 2 முன்னாடி வர மாதிரி அச்சூம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ πr ஸ்கொயர் அப்படின்றது சர்க்கிளோட ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது சர்க்கிளோட சுற்றளவுன்னு சொல்லுவாங்களே இந்த கோடு. இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா இதுதான் சர்க்கிளோட ஏரியா, உள்ளே இருக்குது பாருங்கள், இது எல்லாம் ஏரியா. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடோட லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டாட் வச்சுட்டு இந்த கோடோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ரெண்டு மேஜர் ஃபார்முலா தான் இந்த சர்க்கிளுக்கு இருக்குது. ரெண்டாவது வேறு என்னெல்லாம் கேட்கலாம் இந்த சர்க்கிளோட கொஷின்ஸில், பிகாஸ் சர்க்கிளில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இதை பேஸ் பண்ணி இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது சர்க்கிளோட செக்டார். ஓகேவாப்பா? ஒரு சர்க்கிளை ஒரு இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கிளை ஒரு பார்ட் மட்டும் தனியாக எடுப்பாங்க, ஒரு பகுதி. இப்போ நம்ம ஒரு பீஸானே வச்சுக்கலாமே, உங்களோட நிறைய கொஷின் பீஸா பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளை வந்து 6 பார்ட்டாக கட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீஸாவோட ஏரியா மட்டும் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதான் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், இதில் இருந்து இது ரெண்டும் இப்படி ஒரு கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு ஒரு பார்ட் இப்படி கட் பண்ணி இந்த ஏரியா மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் ஒரு செக்டார், ஒரு பகுதி. ஸோ எப்போதுமே ஒரு சர்க்கிளோட ஒரு சின்ன பார்ட்டை அவங்க வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டுக்கான ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக இங்கே டிகிரி இருக்கும்ப்பா. எவ்வளோ டிகிரியில் இதை கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரேடியஸ்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 60 டிகிரி. இப்போ 60 டிகிரிக்கு இந்த ஏரியா என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எப்போதும் போல் πr ஸ்கொயர் தான் நம்மளோட சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா. அந்த ஏரியா ஃபார்முலாவில் இவங்க எவ்வளோ டிகிரி கட் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரி கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டூ 60 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இதுவே ஒரு மொத்த சர்க்கிளில் ஒரு 150 டிகிரி, இந்த இடத்துல 150 டிகிரி அப்படின்ற ஒரு ஸ்லைஸ் எடுக்கிறாங்க. அந்த ஸ்லைஸோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா எப்போதும் போல் πr ஸ்கொயர் ஏரியாவோட ஃபார்முலா இன்டூ 150 டிகிரி.
இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு, அவங்க ஒரு பகுதியை சர்க்கிள்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தட் செக்டார், அந்த பகுதியோட ஏரியா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்த ஏரியா இன்ட்டு எவ்வளோ டிகிரிக்கு கட் பண்ணுறாங்களோ அந்த டிகிரி போட்டுக்கணும். இதுவே ரெண்டாவது விஷயம் நான் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இதே சர்க்கிள் தான் சரிங்களா, இதே செக்டார் கான்செப்ட் தான், ஆனால் அந்த செக்டாரோட லென்த் என்னன்னு கேட்பாங்க. இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்குது, இதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ டிகிரியில் கட் பண்ணி, ஏதோ ஒரு டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரியில் ஒரு சர்க்கிளை இப்படி கட் பண்ணி இதை மட்டும் எடுத்துட்டாங்க. ஆனால் இதில் அவங்க என்ன கேட்டாங்க? ஏரியா. ஆனால் இதில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்படி கட் பண்ணி இந்த பார்ட்டை நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லென்த்து மட்டும் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த லென்த்து பாருங்க, சும்மா நம்மளே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஏபியோட லென்த்து என்ன அப்படின்னு கேட்பாங்கப்பா. ஸோ இப்படி கேட்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதும் தெரிஞ்சுக்கணும், ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்தோட ஏரியா மட்டும் கேட்குறாங்கன்னா ஏரியா ஃபார்முலா இன்ட்டு 150. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த கோடோட லென்த்து. இந்த கோடு இப்போ தான் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த் என்னன்னு கேட்டாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr, அது இன்ட்டு எவ்வளோ டிகிரியோ அதை போட்டுருங்க, அவ்வளோதான். சொல்லுறது புரியுதுங்களாப்பா? உள்ளே இருக்கிற ஏரியா கேட்டால் ஏரியா இன்ட்டு டிகிரி. இவங்க இந்த லென்த்து கேட்குறாங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு அந்த டிகிரி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த சர்க்கிளை நம்ம செக்டாராக பிரிக்கும் போது 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று ஏரியா ஆஃப் அ செக்டார், இல்லை அப்படின்னா அந்த கோடோட லென்த், இல்லை அப்படின்னா பெரிமீட்டர் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம கிளாஸோட சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 மேஜர் ஃபார்முலா தான். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஏரியா கேட்டால் ஏரியாவோட ஃபார்முலா இன்ட்டு 60 டிகிரி. அதே மாதிரி அந்த கோடோட லென்த்து கேட்டால் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு அந்த ஆங்கிள், இது நம்ம போட்டுக்கணும்ப்பா. ஓகேவா? இது 3 மேஜர் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் சர்க்கிள், ரெண்டாவது சர்க்கிளோட செக்டாரில் ஏரியா, மூணாவது பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட செக்டாரில் லென்த்து, அடுத்தது 4வது இன்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? சர்க்கம்ஸ்கிரிப்ட். இந்த இன்ஸ்கிரைப்டு சர்க்கம்ஸ்கிரைப்டுன்னு சொல்லி ஒரு வேர்டு நீங்கள் கொஸ்டினை படிக்கும்போது இருக்கும். இப்போது இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்கப்பா, இன்ஸ்கிரைப்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன அதில் கவனமாக நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு ஸ்கொயருக்குள்ளே சர்க்கிள் இருக்கா இல்லை சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர் இருக்கா, இதுதான் பார்க்கணும். இப்போ இன்ஸ்கிரைப்டுன்னு வந்துச்சுன்னா ஐஎன் ஆரம்பிக்கும். இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சர்க்கிள் எதுக்குள்ளேயோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது இன்ஸ்கிரைப்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரைப்டு இன்டு அ ஸ்கொயர், அ சர்க்கிள் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன்டு அ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிளை வைக்கிறாங்க. இதுவே சர்க்கம்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ஸ்கொயரை வைக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்லப்பா, இங்கே புரியுதுங்களா? ஸோ கொஷினை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். சில சமயம் இந்த 2 வார்த்தை உங்களோட கொஷின்லேயே கண்டிப்பாக இருக்கும். நம்ம நாளைக்கு சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்ஸ்கிரைப்டுன்னு இருக்கும், சர்க்கம்ஸ்கிரைப்டுன்னு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா எதுக்குள்ளே எதை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னா அந்த சர்க்கிளை தூக்கி அவங்க வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே வச்சுருப்பாங்க. சர்க்கம்ஸ்கிரைப்ட் அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க. அதான் அவங்க மீன் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி கொஷினை நல்லா படிச்சுக்கணும், எதுக்குள்ளே எது இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஷினை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுமே அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து ஒரு பேசிக்காக சில நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஸ்கொயரோட லென்த்து ஒருவேளை 5 மீட்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சர்க்கிளோட இந்த லென்த்து பாயிண்ட்டும் என்னவாக தான் இருக்கும்? 5 மீட்டராக தான் இருக்கும். அப்போது இந்த சர்க்கிள் இது 5 மீட்டர் அப்படின்னு சொன்னால் டயாமீட்டர் தான் 5 மீட்டராக இருக்கும். கரெக்டு தானேப்பா? டயாமீட்டர் அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேடியஸ் அப்படின்றது ஆஃப் ஆஃப் த டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர்ன்றது ஃபுல் லென்த்து. எப்போதுமே ஒரு ஸ்கொயரோ இல்லை ஒரு ரெக்டாங்கிளோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? இங்கே வந்து லென்த் இருக்குது, லென்த்து ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கலாம், பிரெத்து வந்து ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது,
சரிங்களா? இந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யோசிக்கவே கூடாது, டக்குன்னு சொல்லிடணும். ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே சர்க்கிளை இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரெத்து 5 மீட்டராக இருந்துச்சுன்னா இதுவும் என்னவாக தான் இருக்கும், 5 மீட்டராக தான் இருக்கும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே 5 மீட்டராக டோட்டலாக இருந்துச்சுன்னா இதுதான் என்னவாக இருக்கும், டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் 5 அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ்ன்றது 2.5. ஸோ எந்த ஒரு ஸ்கொயராக இருக்கட்டும் இல்லை ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், இதுக்குள்ளே சர்க்கிளை வைக்கும்போது அதோட சைடு இருக்கும் இல்லையா, ஆப்போசிட் சைடு, அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டராக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேப்பா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர்ஸ் இல்லை ரெக்டாங்கிள் வைக்கிறது. இதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். சர்க்கிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை வைக்கிறது, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிளை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருந்தாலுமே சர்க்கிளோட மேஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குப்பா, சரியா? அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படி சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்டாக மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் என்னவா வேணாலும் வரலாம். பட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் வருது அப்படின்னாலே அது என்ன ட்ரையாங்கிளாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இப்போ எல்லா சைடுமே சேம் லென்த்தாக இருக்கும். இப்போ இது 5 மீட்டர் அப்படின்னு இருக்குன்னா இதுவும் 5 மீட்டர் தான், இதுவும் 5 மீட்டர் தான், எல்லா சைடுமே 5 மீட்டராக தான் இருக்கும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே வைப்பாங்க. இதுவே ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அது மோஸ்ட் ப்ராப்ளி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் 99% அதுவாக தான் போயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வரும்போது தான் நம்மளால் சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். மற்ற எந்த ட்ரையாங்கிளையும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ரேடியஸை கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா ஷீட்ஸில் நான் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை வச்சு நம்மளால் இந்த சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ √3/2ன்னு சம்திங் ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம என்ன தான் சர்க்கிளோட ஃபார்முலா படித்தாலும் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டிய ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா படிச்சுக்கோங்க, ரேடியஸ் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு a/√2ன்னு நினைக்கிறேன். a/√2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும்ப்பா. அதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். அதே மாதிரி ஏரியா ஆஃப் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ன்றது √3/4a² ஒரு ஃபார்முலா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக சர்க்கிளுக்கு தேவைப்படும். ஓகேப்பா? ஸோ இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனில் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இப்போது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னாப்போ ஒரு சர்க்கிளுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, சரிங்களா? இதுக்குள்ளேயே இன்னொரு சர்க்கிள் இப்படி இருக்குன்னா, இப்போது இது ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இப்படி சொல்லுவாங்க. இப்படி சொன்னாங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே 2 சர்க்கிள் வந்து எக்ஸ்டர்னலாக டச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்? எக்ஸ்டர்னலாக டச் ஆகுது. எக்ஸ்டர்னலாக அர்த்தம் வெளியில். இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளோட வெளி பார்ட்டுன்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ இன்னொரு சர்க்கிள் இப்படி டச் ஆகுது, இப்படி 2 டச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது எக்ஸ்டர்னல் டச்சிங். 2 சர்க்கிள் இன்டர்னல் டச்சிங் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள், இதுக்கு பேர் இன்டர்னல் டச்சிங். ஓகேவாப்பா? மோஸ்ட்டாக இது வேணாலும் கேட்கலாம், பட் இது வந்து ஜாமெண்ட்ரியில் தான் வரும், மெஷர்மெண்ட்டில் வராது. இருந்தாலும் கொஷின் படிக்கும்போது நம்ம டயக்ராமும் சில இடத்துல வரைகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா யோசிச்சுக்கணும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள், 2 சர்க்கிள் வந்து எக்ஸ்டர்னலாக தொடுதுன்னா வெளியில் தொட்டிருக்குன்னு அர்த்தம். இன்டர்னலாக தொடுதுன்னா ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இது மோஸ்ட்டாக ஜாமெண்ட்ரியில் தான் வரும், மெஷர்மெண்ட்ஸில் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகேவாப்பா? ஸோ இது இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மற்ற ஒன்று, உங்களுக்கு இந்த டயாமீட்டர், இந்த ரேடியஸ், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ மற்றபடி சர்க்கம்ஃபரன்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்லப்பா. சர்க்கம்ஃபரன்ஸுன்றது அந்த சர்க்கிளோட இந்த கோடோட லென்த்.
ஓகேவா? ஸோ இந்த லென்த்துக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போது இந்த லென்த் இருக்குது, இப்போ சர்க்கிள் இருக்குது இல்லையா, இந்த சர்க்கிளை இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 15 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இப்படி சர்க்கிளாக இருக்கும்போது இது 15 மீட்டர். இதை இப்படி கட் பண்ணி ஒரு லைனாக இந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸை எடுத்துகிட்டு வந்தோம்னா ரெண்டுமே சேம் தான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஸ்கொயராக மாற்றுங்க, அப்போ ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் இப்போ ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை வச்சு இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே நூலை எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கொயராக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கே சர்க்கிளாக இருக்கும்போது அது சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும்போது அது பெரிமீட்டராக இருக்கும். பட் என்ன நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, சர்க்கம்ஃபரன்ஸுன்றது அந்த கோடோட டோட்டல் லென்த், அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ இது இல்லாமல் பெருசாக நம்ம சர்க்கிளோட கான்செப்ட்ஸ்லேருந்து எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம். சால்வ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த 2 சர்க்கிள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போதுமே இந்த சென்டர் பாயிண்ட் ஒன்றா தான் இருக்கும். இதில் இது சின்ன சர்க்கிள், இது பெரிய சர்க்கிள். ஸோ எப்போதுமே பெரிய சர்க்கிளோட ரேடியஸ், இதோட ரேடியஸ் தான் பெருசாக இருக்கும். சின்னது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கும். அதனால் எப்போல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் இதை R1ன்னு வச்சுக்கோங்க, இதை R2ன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை R1 இதை R2ன்னு வச்சுப்பாங்க. வச்சுட்டு மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் நெகட்டிவில் வந்து நிற்கும். ஏன் நெகட்டிவில் வருதுன்னா, எப்போதுமே வெளியில் இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் தான் பெருசாக இருக்கும். ஸோ அதனால வெளியில் இருக்கிற சர்க்கிளில் இருந்து ரேடியஸில் இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ரேடியஸை எப்போதும் மைனஸ் பண்ண கற்றுக்கங்க. ஓகேவா? உள்ளேருந்து வெளியில் மைனஸ் பண்ணாமல் வெளியிலேருந்து உள்ளே மைனஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கங்க. சர்க்கிள்ஸில் 2 சர்க்கிள்ஸ் வந்தால் மட்டும். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட ஆன்சர் நெகட்டிவில் வராது. சரிங்களாப்பா? எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். நாளைக்கு கிளாஸ் நீங்கள் வந்து லைவ் எப்போ நாளைக்கு தெரில, பட் நீங்கள் லைவ் அட்டன் பண்ணலாம். ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்யூச்சராக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நான் அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கானது மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி லைவ் கிளாஸ் அப்போயும் நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைவ் போனால் தான் அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நான் நடத்தவே இல்லை. இப்போ நீங்கள் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிள்ஸு நம்ம சேனலில் கார்டுனா என்ன, டேஞ்சன்ட்டுனா என்ன எல்லாமே நடத்தியிருப்பேன். ஸோ நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டையோ இல்லை நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போயிட்டு சர்க்கிள்ஸ் அடிச்சிங்கனாலே ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அது எல்லாம் பொறுமையாக ஒரு லெசனாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எல்லா டாப்பிக்கும் உங்களால் கவர் பண்ணிட முடியும். ஸோ என்னோடய சைட்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஸோ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. பாய்.